ஜூலை 19 ஞாயிறன்று காஸ்டல் கேண்டல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இறைவன் தனது வல்லமையை வெளிப்படையாக காட்டாமல் சிறுமையையும் எளிமையையும் தனது அன்பின் அடையாளமாக தேர்ந்தெடுக்கிறார் என்றும் மனிதர்கள் அவரை ஏற்கவும் மறுக்கவும் அவர் சுதந்திரம் அளிக்கிறார் என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். இருளிலும் நன்மையை அறிந்து அவசர தீர்ப்புகளை தவிர்த்து இறை அருளின் செயல்பாட்டை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளுமாறு நம்பிக்கையாளர்களை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் அகந்தை, ஆதிக்க மனப்பான்மை மற்றும் அதிகாரத்தின் மூலம் நம்பிக்கையை திணிப்பதை தவிர்த்து நற்செய்தியை மையமாக கொண்ட வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவர்கள் விதையின் தர்க்கத்தை, அதாவது வெற்றியையும் பெருமையையும் அல்ல, தங்களை சிறியவர்களாக்கி பிறருக்கு சேவை செய்யும் வாழ்வை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார். இவ்வாறு வாழ்வதன் மூலம் நற்செய்தியின் சிறிய விதைகளாகவும் அன்பின் புளிப்பாகவும் உலகை உள்ளிருந்து மாற்றும் மனிதர்களாக கிறிஸ்தவர்கள் மாற முடியும் என்று கூறிய திருத்தந்தை, இறை வார்த்தையை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாவின் பரிந்துரையில் அனைவரையும் ஒப்படைத்து நம்பிக்கையின் பயணத்தில் அவர் துணை நிற்க வேண்டும் என வேண்டி தனது உரையை நிறைவு செய்தார்.